ரெடி ஆகிடுச்சு. பேனில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. ஸோ அப்புறம் இப்படி வதக்க வேண்டியதான். வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு ரெடி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பருப்பை போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா பருப்பு நல்லா வறுக்கணும். பருப்பு நல்லா வறுத்தா தான் முருன்னு இருக்கும். வறுத்துக்கலாம். அந்த குக்கிங் வீடியோ பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. நானே ஷூட் பண்ணுறதால ரொம்ப மோசமாக இருக்குது. நல்லா வறுத்துட்டு கட்டியாக பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை வந்து ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி தனியாக வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். எல்லாம் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெங்காயம் தக்காளியும் நல்லா கருகிற அளவுக்கு வதக்கியாச்சு. ஆல்மோஸ்ட்டு அப்படியே எவ்வளோ கீழே கொட்டிட்டேன். ஒன்றரை எண்டிங் முடிஞ்சிருச்சு. பக்காவா பார்ப்போம் எப்படி இருக்கு. முதல் வாய் பருப்பு அருமையாக வந்திருக்கு. கருவேப்பிலையும் வந்திருக்கு. இட்லி இன்னும் கொஞ்சம் உடச்சி விட்டுருங்க.